ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யூனிவர்சல் ட்ராவலர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் தாங்க இருக்கோம். ஊட்டியிலேயே ஹையஸ்ட்டான பகுதி எதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அதாங்க நம்ம தொட்டபெட்டா. அங்கே தாங்க நம்ம இப்போ போக போகிறோம். தொட்டபெட்டா போயிட்டு அந்த இடத்துல தொட்டபெட்டாவில் நிறைய பேர் என்னென்னோ சொல்கிறாங்க, நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்ன தொட்டபெட்டாவில் இருக்குது, எப்படி போகலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் ஃபுல்லாக ஃபுல் விளாகை பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க முழுசாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே யூடி, ரைடை கன்டினியூ பண்ணலாம். மக்களே, இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டாவோட ஜங்ஷனுங்க. ஊட்டியிலேருந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா தொட்டபெட்டா ஜங்ஷன் தான் வரணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விலங்குகளோட ஃபோட்டோ எடுக்கிறதும் செல்ஃபி எடுக்கிறதும் தடை செய்யப்பட்டிருக்குங்க. இதுதான் நம்ம தொட்டபெட்டா ரோடு. இதுதாங்க தொட்டபெட்டாவோட கார் பார்க்கிங். தொட்டபெட்டாவோட முன்னாடியே நீங்கள் போகும்போது காருக்கு 40 ரூபாயும், பைக்கில் வந்தீங்கன்னா 20 ரூபாயும் வாங்குகிறாங்க. அப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பார்க்கிங்கில் எந்த ஒரு காசுமே வாங்குறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே ஒரு மார்க்கெட் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே அந்த தொட்டபெட்டா அப்படின்ற போர்டை தவிர இது எல்லாமே ஃபுல்லாக மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே, நம்ம சீக்கிரமாக உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு பஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. தொட்டபெட்டா ஜங்ஷன்லேருந்து தொட்டபெட்டா பீக் வரதுக்கு 40 ரூபாங்க. அதாவது அப் அண்ட் டவுன் 40 ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதை விட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஜீப் சஃபாரிஸ் இருக்கும். அதில் தான் நீங்கள் வரணும். அதில் வந்தீங்கன்னா அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஆட்டோவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் இது உங்களுக்கு பெஸ்ட்டுங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கேன்டீன் மாதிரியான ஒரு இடம் இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு உட்காந்துட்டு ஜாலியாக ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டெலிஃபோன் ஹோம் இருக்குங்க. இது தாங்க ஒரே ஒரு கட்டடம் மட்டும்தாங்க மேலே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வில்லிங்டன் குன்னூர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருந்துச்சு, எதுவுமே தெரியலை. ஆனால் நீங்கள் போயிருந்தப்போ கிளியர் ஆன்சர் இருந்ததுன்னா நல்லாவே இருக்கும் வியூ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊட்டியோட வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் கண்ணால் பார்த்தாலே நல்லா தெரியும். டெலஸ்கோப்லாம் அங்கே இல்லைங்க, இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு சும்மா ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு இடமா வேணால் நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மற்றபடி அங்கே வேறு எதுவுமே இல்லைங்க. ஃபோட்டோ வீடியோஸ் நல்லா எடுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஆனால் இதுதாங்க தொட்டபெட்டாவோட ஓவர் வியூ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே ரொம்ப லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த சைட்லாம் ரொம்ப பள்ளம் அப்படின்றனால. இந்த வேலையிலிருந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பள்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், இந்த இடத்து பார்த்திங்கன்னா அதிகமாக சூசைட் நடக்கக்கூடிய இடங்க. அதனால் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வேலிகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த தொட்டபெட்டா ஊட்டி மலைப்பகுதியிலே இருக்க ரொம்ப ஹையஸ்டான பிளேஸில் ஒன்று. அதனால தாங்க இவ்வளோ பாதுகாப்பு. நான் பின்னாடி நிற்கிற இடத்த பாருங்களேன். அது கீழே ஃபுல்லாமே மிஸ்டாக இருக்குது. ஆனால் அது கீழே ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டோன்னா சரியான பள்ளங்க. விழுந்தா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. அந்த இடத்துல ஒரு வியூ இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். மேக்ஸிமம் இங்கே நார்த் இந்தியன்ஸ் தாங்க வராங்க. இதிலிருந்தே உங்களுக்கு தெரியுங்க எவ்வளோ பள்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மரங்கள்லாம் தெரியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பள்ளம் தான். கல்லு 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 தடிக்கி விட்டு விழுகக்கூடாது. நிறைய கல் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எச்சரிக்கை போட்டு வச்சுருக்காங்க. அது கீழே ஃபுல்லாகவே பள்ளங்க. முன்னாடி அது வரைக்கும் அலோவ் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ இங்கே வரையோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவ்வளோதாங்க கைஸ், இந்த இடத்துல வேறு ஒன்றுமே இல்லை. அது கீழே வியூஸ் இங்கே பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஸோ மேலே போய் நம்ம அந்த டாப்பில் வச்சுருக்க நம்ம அந்த டெலஸ்கோப் வச்சுருப்பாங்கல்லங்க, அந்த கட்டடத்துக்கு போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. டெலஸ்கோப் வச்சுருக்க கட்டடத்தை பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க ஏறி போகணும். இது மேலே ஏறி போனீங்க அப்படின்னா கீழேருந்து பார்க்குறதுக்கு ஒரு 10 அடி மேலேருந்து பார்ப்பீங்க, அவ்வளோதான். அதில் வேறு எதுவுமே உங்களுக்கு பெருசாக வேறு எந்த வியூவுமே கிடச்சிடாது.
அதனால் இறங்கி வந்துட்டேங்க. இந்த சுருள் படிக்கட்டு எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது ஒன்று மட்டும்தாங்க அங்கே நல்லா இருந்தது. ஏன்னா அப்படியே சுற்றி 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 இறங்கி வர்றதுக்கு அது மட்டும் தாங்க நல்லா இருந்தது. கீழே இருக்க இதே டெலஸ்கோப் கட்டடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஊட்டியில் இருக்க இடத்த பற்றியே தாங்க வச்சுருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை. டாய் ட்ரெயின், அப்புறம் ஊட்டியில் இருக்க இடங்க, பொட்டானிக்கல் கார்டன் இதுக்கான இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. பீப்புள் பார்க்குறக்கு வேறு எதுவுமே இல்லாமல் இது ஒன்று மட்டும் பீப்புள் அட்ராக்ஷன் வச்ச மாதிரி தாங்க இருந்தது அது. அதை வந்து மேக்ஸிமம் யாருமே பார்க்கல. ஆனால் அங்கே ஒரு டிவி வந்து ஓடிட்டே இருந்துச்சு. ஊட்டியில் இருக்க ஸ்பெஷல்லாம் வந்து போட்டு காட்டுற மாதிரி, டாய் ட்ரெயினை போட்டு காட்டுற மாதிரி, ஊட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங் என்ன இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். டெலஸ்கோப் ஹோம்ன்றதாங்க இது பேர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெலஸ்கோப்பே இருக்காது. அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற சின்ன சின்ன கடைகளில் சாப்பிட்டுட்டு நீங்கள் மறுபடியும் கீழே வந்துடலாம். அதாங்க வந்து பெஸ்ட்டு. அங்கே வேறு எதுவுமே இல்லை. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாங்க. அதுக்கான இடம் மட்டும்தாங்க அது. மக்களே, இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். என்னடா இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதாங்க இருக்குது. இந்த இடத்துக்கு இவ்வளோ மக்கள் வராங்க. என்ட்ரிக்கு ஃபீஸ் வாங்குகிறோம். மறுபடியும் அங்கே உள்ளே போகிறதுக்கு தொட்டபெட்டாக்கும் என்ட்ரி ஃபீஸ் வாங்குகிறோம். இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோத் பண்ணலாம் அப்படின்றது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்துங்க. என்னோட தனிப்பட்ட விதத்தில் என்னோட கருத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. காரில் போகிறாங்க. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு இதுக்கான இடம். அமைதியாக இருக்கக்கூடிய இடங்க. இந்த இடத்துல வந்து சவுண்ட்ஸை போட்டுக்கிட்டு காருக்குள்ளே பாட்டை போட்டுக்கிட்டு எதுக்கு? ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் யூடி ஃபேமிலி.